இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அதற்கு எலிசா போங்கள் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசிகளின் வம்சத்திலே வந்த நபர்கள். இவர்கள் ஒரு முழுமையான தீர்க்கதரிசிகள் அல்ல. அந்த வம்சத்திலே வந்தவர்கள், அந்த பாதைக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் எல்லாருக்கும் தலைவராக இருந்து அவர்களை நடத்துகிறது சிறந்த தீர்க்கதரிசியாய் இருக்கிற எலிசா, தேவ மனுஷன். இந்த எலிசா இவர்களை நடத்தி கொண்டிருக்க ஒரு நாள் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்திலே வருகிறார்கள். வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. நாங்கள் குடியிருக்கிற இந்த இடம், நல்ல கவனிக்கிறோம், நாங்கள், நாம் கிடையாது, நாங்கள் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் யோர்தான் மட்டும் போய் அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி நாங்கள் குடியிருப்பதற்கான இடத்தை நாங்கள் உண்டாக்குவோம் என்று சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அதற்கு எலிசா எந்த கேள்வியும் கேட்கல. உடனே ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுறாரு, போங்கள், போங்கள். அவ்வளவுதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவோடு கூட இருக்கிறார்கள். இந்த எலிசாவோடு கூட இருக்கிற இவர்களுக்கு ஒரு நாள் ஒரு யோசனை வருது. இந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவோடு நம்ம இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. இவர் ரொம்ப நம்மள ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்றாரு, நம்மள ரொம்ப கட்டுப்பாடோடு கொண்டு வர்றாரு. ஏன்னா எலிசாலாம் சாதாரண நாட்கள் கிடையாது, சரியான தீர்க்கதரிசி. நாகமானின் குஷ்டம் உண்மையில் வரும்னு கேயாசி சொன்னா உடனே வந்துடும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இதுக்கு முந்தின அதிகாரத்துல அதெல்லாம் வருது. அப்போ இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பாக்குறாங்க, நம்ம இந்த எலிசாவோடு கூட இருக்கிறது நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆக்சுவலா நாம் குடியிருக்கிற இந்த இடம் நெருக்கம்னு சொல்றாங்க. இதுல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, குடியிருக்கிற இந்த இடம் நெருக்கமா இருக்குது, இதுல கொஞ்சம் பேர் அங்க போயிடுறோம்னா ஓகே இல்லையா? கொஞ்சம் பேர் யோர்தான் பக்கம் போயிடும், கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறேன்னா அது விசாலமாயிடும், அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாறும். ஆனா நாங்கள் எல்லாரும் போறோம், அப்ப இங்க இருக்கிற அதே கூட்டம் அங்க போச்சுன்னா அங்கே அப்படிதான் இருக்க போகுது. அப்போ நாங்கள் போறோம்ன்றாங்க. அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா எலிசாவை பார்த்து நாம் எல்லாரும் போவோம்னு கூப்பிட்டு இருக்கலாம். எலிசாவே, நம்ம குடியிருக்கிறத விட நமக்கு நெருக்கமா இருக்கு, நம்ம எல்லாரும் அங்க போயிடலாமா அப்படின்னு கேட்டாக்க ஓகே. நாம் போவோம் என்று கேட்கல, நாங்கள் போகிறோம் தான் கேட்கிறாங்க. அப்படின்னா இவருடைய உள்நோக்கம் என்னன்னா, எலிசாவை விட்டு இவர்கள் விலகி போக வேண்டும் நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? எலிசாவை விட்டு இவங்க விலகி போன உள்நோக்கம் எல்லாம் என்னன்னா, நெருக்கன்றது அவங்க சொல்றது. ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலிசாவை விட்டு விலகி போயிடணும். இந்த எலிசாவோடு கூட வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வசனம் ஸ்ட்ராங்கா கர்த்தரை பின்பற்றுவதற்கு இப்படித்தான் பின்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதையிலே போதித்து அந்த நெருக்கமான வழியை, இடுக்கமான வாசலை காண்பித்து அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேருக்கு அதை விட்டு ஓடினோம்னு நினைக்கிறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட 70 பேர் அதே நிலைமை தான் பண்ணாங்க, அதே காரியம் தான் பண்ணாங்க.
இந்த உபதேசத்தை யார் கேட்பார்கள்? இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? ஓடி போயிட்டாங்க. 70 பேர் அப்படி, அதுல அநேகர் அப்படி ஓடி போயிட்டாங்கன்னு யோவான் 6 அதிகாரம் 60 பிறகு சொல்லுது, 66 அப்போ அவர்கள் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. இன்னைக்கு நெருக்கமாய் வாழ்வதற்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிப்பதற்கு நிறைய பேருக்கு மனதில்லை. ஆரம்பத்துல இந்த இடுக்கமான வாசல்ல வந்துடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்த பிறகு இது என்னது இவ்வளவு இடுக்கமா இருக்குது, இதை செய்யாத, அதை பண்ணாத, இப்படி இருக்காத, அப்படி பண்ணாத, இப்படி சிந்திக்காத, அப்படி பேசாத, இப்படி யோசிக்காத, அப்படி வாழாத, இப்படி சொல்றதை பார்த்த உடனே இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை நம்ம கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண வேண்டாமா? இல்லையா? இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது கொஞ்சமாவது ஜாலியா இருக்க வேண்டாமா? என்ன இவர் இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதங்கிறாரே. அதை விட்டு விலகி ஓடுவதற்கு நிறைய பேருக்கு ஆசைப்படுகிறார்கள். ஒன்று சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை இடுக்கமானது. நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டாங்க. திடீர்னு சிலர் என்னாச்சு காணமே, தூங்கிட்டேன்னு வாங்க சிலர். ஏன் தூங்கிட்டீங்க? லேட்டா தூங்கிட்டு, ரொம்ப லேட்டா படுத்த, லேட்டா தூங்கினேன், லேட்டா எழுந்துருச்சேம்மா, அதனால வரல, அப்படி வீட்லயே உட்காந்து ஆன்லைன்ல பார்த்துட்டேன். சிலர் எங்க வரல, என்னாச்சு, வெளியே வெளியூர் போயிட்டோம், டிராவல் போயிட்டோம், ஏதாவது சொல்லுவான். சொந்தக்காரன் வந்துட்டாங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். சிம்பிள், ஒண்ணுமே இருக்காது, விஷயம் இல்லாத காரணத்தை சொல்லுவாங்க. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு, யாராவது வந்துட்டாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, மேட்டரே இருக்காது. அப்போ ஏதாவது ஒண்ணு உண்மையான ரீசன் இருந்தா பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமில்லாத விஷயமா இருக்கும், அதுக்காக வரலன்னு. அப்போ அவர்கள் ஒரு விசால வித நம்ம கட்டுப்பாடா நம்ம ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. என்ன வந்தாலும் என் ஆண்டவருடைய சமூகத்துல நான் நிற்கணும். என்ன வந்தாலும் என் ஆண்டவரை தேடுகிறது எனக்கு தடையாக கூடாது. என்ன வந்தாலும் என் ஆண்டவருடைய சமூகத்தை நான் ஒரு நாள் விட மாட்டேன். ஒருபோதும் அவரை பின்பற்றுகிறதுல நான் குறைய மாட்டேன். அது கூடுமே தவிர என் வாழ்க்கையில அது குறைவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்ட நிறைய பேருக்கு முடியாமல் போய்விடுகிறது. நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இடுக்கமான வாசல். நம்ம சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் குறுக்கே நிற்கதான் செய்வார். நீ எப்படி வேணா வாழு, எப்படி வேணா இரு, உன் இஷ்டம் போல இரு, அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னா அது விசாலமான வாசல். அப்படி போதிக்கப்படுகிற இடங்களுக்கு ரொம்ப ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா போவாங்க. எந்த கேள்வியும் கேட்காம எப்படி வேணா வாழு அப்படின்னு சொல்லி, எந்த காரியத்தை குறித்து கட்டுப்பாடு சொல்லாமல் ஒருத்தர் உபதேசம் பண்ணினால் அதை நிறைய பேர் விரும்பி கேட்பார்கள், அதை போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இடுக்கமான வாசல், நெருக்கமா தான் இருக்கும். அந்த நெருக்கமான இடத்துல இருந்தாதான் அங்கதான் எலிசாவும் கூட இருக்க முடியும். எலிசா கூட அங்கதான் இருப்பாரு. இப்ப இவங்க ரெண்டு காரியத்தை விட்டு விலகிறாங்க. ஒண்ணு, அந்த இடுக்கமான வாசலை விட்டு விலகிறாங்க. இன்னொன்று, எலிசாவையே விட்டு விலகி போறதுக்கு அவங்க தீர்மானம் பண்றாங்க. நாங்கள் போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் இங்கேயே இரும், நாங்க போறோம்னு அர்த்தம். எலிசாவையே விட்டு விலக பார்க்கிறாங்க. நல்ல கவனிக்கணும், இடுக்கமான வாசல் எங்கேயோ அங்கேதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். விசாலமான பாதை நம்ம தேடம்னா அங்க இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். புரியுதுங்களா? இடுக்கமான வாசல் எதுவும் அங்கதான் இயேசு கிறிஸ்து இருப்பார். விசாலமான பாதையை தேடம்னா அது நமக்கு வேணா விசாலமா இருக்கும், நமக்கு வேணா நம்ம நினைச்சதை செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். அப்ப நம்ம நினைச்சதை செய்ய முடியும், ஆனால் அதனுடைய முடிவு பரிதாபம், இல்லையா? இப்ப இந்த விஷயத்துல பாருங்க, இவங்க கேட்கறது சரியில்லை. ஆனா எலிசா இந்த விஷயத்துல தடையே பண்ணல. பாருங்க, ஏன் போறீங்க, நாங்க போறோன்றீங்களே, என்னை விட்டு தூரம் போட நினைக்கிறீங்களா? ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு ஏன் முடியல, ஏன் அங்க போய் இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
ஒரு கேள்வி எலிசா கேட்கல. நாங்கள் போகிறோம், போங்கன்ட்டார். ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. என்னைக்குமே நாம் எந்த பாதையை தெரிந்து கொள்ளுகிறோமோ, நாம தெரிந்து கொண்டு விட்டால் ஆண்டவர் தடுக்கவே மாட்டார். இவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. எலிசாட்ட சஜஷன் கேட்கல. எலிசாவே, இந்த இடத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கு, நம்ம அங்க போயிடலாமா, யோர்தான் பக்கம் போயிடலாமா, அல்லது நாங்க போறோம், ஏதாவது ஒரு சஜஷன், போலாமான்னு நினைக்கிறோம், நீங்க என்ன செய்யறீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா போலாம், நீங்க வேண்டாம்னா பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேசல. நாங்கள் தெளிவா இருக்கிறாங்க, இங்க நெருக்கமா இருக்குது, அதனால நாங்க போறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்ட போறோம், ஒவ்வொருவரும் அங்க ஒவ்வொருவருக்கு இடத்தை உண்டாக்க போறோம். கிளீனா பிளான் பண்ணி சொல்றாங்க. பிளான் பண்ணிட்டு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே தடுக்கவே மாட்டார், தடுக்கவே மாட்டார். அது ரொம்ப ஆபத்து. புரிதலா? என்னைக்குமே சொல்றேன், முதலாவது நம்ம எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் ஆண்டவர் இடத்துல விசாரிக்கணும். ஆண்டவரே, இப்படி நான் தீர்மானம் பண்றேன், இப்படி செய்யலாம்னு எனக்கு தோணுது, நீங்க ஆண்டவரே என்ன நடத்துங்க. ஆண்டவர் சில நேரத்துல சரி செய்யணுவாரு, சில நேரத்துல வேண்டான்னு சொல்லுவார். ஒரு புதிய தீர்மானம் எடுக்கிறீங்க, அந்த நேரத்துல முதலாவது நீங்க ஆண்டவரிடத்துல நேரடியா விசாரிக்கணும். ஆண்டவரே, இப்படி நான் பிளான் பண்றேன். சிலர் வீடு மாறுவாங்க, ஊர் மாறி போவாங்க, இடத்த மாறி எல்லாம் போவாங்க, ஒரு வசதியை தேடி இடத்தை மாத்தி வேற இடத்துக்கு எல்லாம் போவாங்க. நடக்கிறது தான் சொல்றேன். இங்க இருக்கிறத விட அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, இன்னும் பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசதியை தேடி வேற வெளியூருக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி நாங்க தீர்மானிக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க, இப்படி எனக்கு தோணுது, என்ன சொல்றீங்க. ஆண்டவர் சில நேரத்துல போன்னு சொல்லுவாரு, சில நேரத்துல நான் உன்னை இங்கேயே ஆசீர்வதிப்பேன், இங்கே போகாது, இந்த இடத்துல வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். முதல்ல ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறோம், காத்திருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் இடத்துல காத்திருந்து கேட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கலையா, நீங்கள் ஆவிக்குரியவரிடத்துல ஆலோசனை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் போகட்டுமா, இப்படி நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி நான் செய்யலாமா. அப்பொழுது ஆவிக்குரியவர்கள் உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த வார்த்தை கரெக்டா இருக்கும், அதன்படி செய்தால் உங்கள் காரியம் தொடர்ந்து ஜெயமா இருக்கும். ஆனால் அதையும் செய்ய மாட்டாங்க சிலர். இதில் நடக்கிறத நான் சொல்றேன். அப்படி செய்யாம தீர்மானம் பண்ணிட்டு அது நம்ம முதலே செய்ய மாட்டாங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு கிளம்பி போறதுக்கு 2 நாளைக்கு முன்னால, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர், நாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம், அடுத்த வாரம் நாங்க இதை செய்ய போறோம். இப்ப எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் தீர்மானம் பண்ணியாச்சு, எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. நாங்க போறோம்னு அப்புறம் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொல்லி பார்ப்போம், இல்ல பாஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன நடக்கும், ரைட் சரி போங்க, அவ்வளவுதான். அது தெரியும், நமக்கே தெரியும். அது ஆண்டரோட நடத்துதல் இவங்களா செய்யறாங்கன்னா வேற வழிதான், எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி விட்ட பிறகு அடுத்த வார்த்தை ஒண்ணுமே பேசுறதுக்கு இருக்காது, போங்கள், அவ்வளவுதான். அதே வார்த்தை தான் சொல்ல வேண்டி வரும். ஆனால் சில இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், போய் சீக்கிரத்துல பயங்கர டிராஜடியில அவங்களுடைய லைஃப் மொத்தத்தையும் இழக்கிற ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுகிறதை நான் சிலருடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். பார்த்ததுனால சொல்றேன், புரியுதுங்களா? பார்த்திருக்கேன். மொத்தமும் இழந்துருவாங்க. டிராஜடினா டிராஜடி டோட்டலா. அன்னைக்கு நிக்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பவும் நம்ம போய் அதை சரிப்படுத்த ட்ரை பண்ணா கூட ஒர்க் அவுட் ஆகாது, ஆகவே ஆகாது. இது போல நடக்கும். ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் நமக்கு எப்படி நம்ம என்ன ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ நம்ம உறுதியா நம்ம எப்பவுமே இருக்கணும். நம்ம லைஃப்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்றோம்னா நாம தீர்மானம் பண்ணக்கூடாது, நாம திட்டமிடக்கூடாது, நாம யோர்தான் பக்கத்துல போனா அங்க ஆசீர்வாதமா இருக்கலாம் என்று சொல்லி நாமவே முடிவெடுக்க கூடாது.
எதையும் முதலாவது ஆண்டவரிடத்துல கொண்டு போகணும். அவர்கிட்ட போய் இந்த இடத்துல இப்படி சூழ்நிலை இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் உங்களை நேரடியே நடத்துவார். அது உங்களுக்கு புரிய முடியலையா, ஆவிக்குரியவரிடத்துல கேட்கணும். அவர்கள் உங்களை நடத்துவாங்க, கிளீனா நடத்துவாங்க. அதன்படி செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் காரியம் எப்பவுமே ஜெயமா இருக்கும். விசாலத்தை தேடி நாமவே முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்தோம்னா அதனாலே நம்ம ஆண்டவரை இழப்போம். எலிசாவையும் இழந்துட்டாங்க. அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைவார். இந்த சம்பவத்தின் முடிவு தெரியல. போங்கன்ட்டாரு. போறாங்க. போய் எல்லாம் உற்சாகமா மரத்தை வெட்டுறாங்க. ஏன்னா எலிசா தடையே பண்ணலையே. இவங்க நினைச்சாங்க எலிசா தடை பண்ணுவாரோடு யோசிச்சிருப்பாங்க. ஆனா எலிசா ஒண்ணுமே தடை பண்ணல. ஏன்னா இவங்க முடிவு பண்ணிட்டதுனால எலிசா தடையே பண்ணல. போறாங்க, வெட்டுறாங்க. ஒருத்தன் வெட்டுறான், அவன் கோடாரியானது கலன்று யோர்தான் நதியில போய் விழுந்துருச்சு. கதறுகிறான், ஐயோ ஆண்டவரே, இது இரவலாய் வாங்கப்பட்டதே. அதுவே அவனுக்கு சொந்தம் இல்லை. இரவலாய் வாங்கப்பட்டதை தொலைச்சிட்டான். எங்க? யோர்தான் நதியில. நம்முடைய ஆத்மா இரவலாய் வாங்கப்பட்டது, அது நமக்கு சொந்தமானது கிடையாது. ஆத்மாவை தொலைச்சிட்டான் ஒருத்தர். கடைசியில எங்க வர வேண்டி இருக்குது? எலிசாடு தான் வர வேண்டி. ஆத்மாவை தொலைத்து விட்டு நீங்க அந்த அதிகாரத்துல தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். தொலைச்சிட்டான். அது இரவலாய் வாங்கப்பட்ட கோடாரி, இரவலாய் வாங்கப்பட்டது நம்முடைய ஆத்மா. அது கர்த்தருக்கு சொந்தமானது. அதை தொலைச்சிட்டான் கடைசியில. ஐயோ ஆண்டவரே, இது இரவலாய் வாங்கப்பட்டது, இது யோர்தான் விழுந்துருச்சு. அப்புறம் எலிசாவை தான் கூப்பிட வேண்டியதா இருந்துச்சு. எலிசா வராரு. எங்கே விழுந்தது? அங்கதான் விழுந்தது. உடனே ஒரு மரத்தை தூக்கி போட்டு அது மிதக்க பண்ணி அதை எடுத்து கொடுக்கிறார். கடைசியில் எலிசா மீட்டு கொடுக்கணும். சரியா? அப்படி யோசிச்சு பாருங்க. நாம என்னைக்குமே ஒரு முடிவு எடுக்க கூடாது. உங்க லைஃப்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, எதுவானாலும் சொல்றேன், ஆண்டவரிடத்தில் விசாரிக்காமல் எதையும் செய்யாதீங்க. ஆண்டவர் நடத்தாமல் எதையும் செய்யாதீங்க. அதனால மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். நிறைய பேருக்கு அது நடக்குது, நான் பார்த்திருக்கேன். அதனால அப்படி சந்திக்காதீர்கள். என்றைக்குமே கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளேயே நம்மை காத்துக்கொள்ளணும். எந்த முடிவையும் நாம எடுக்கக்கூடாது. எந்த முடிவையும் தீர்மானத்தையும் நம்மளே தீர்மானித்து, என் மனைவி சொன்னா, என் கணவர் சொன்னாரு, அது சொன்னாரு, அதெல்லாம் முடிவு கிடையாது. ஆண்டவர் சொன்னாரான்றதான் கேள்வி. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, கணவர் சொல்றாங்கன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. கர்த்தர் தான் சொல்லணும். மனைவி சொல்றதோ கணவர் சொல்றதோ இல்ல, கர்த்தர் சொல்லணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா லைஃப் டிராஜடி ஆயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட தேவரீர் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு தீர்மானங்களும், ஒவ்வொரு திட்டங்களும், எதுவானாலும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆலோசனை பெற்று நாங்கள் நடக்க வேண்டும்பா. சுயமாய் தீர்மானிக்கவோ, சுயமாய் திட்டமிடவோ, சுயமாய் செயல்படவோ ஒருபோதும் நாங்கள் துணியாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதனுடைய விளைவு மோசமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இரவலாய் வாங்கப்பட்ட ஆத்மாவை தொலைக்கிற ஒரு நிலைமைக்குள் அது கொண்டு போய் விடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தயவரீர் இந்த விஷயத்தில் ஒவ்வொருவரும் உம்மை சார்ந்து உடைய வார்த்தைகளை பிடித்து உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தம் செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உணர்வை, தெளிவை தந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுகிறோம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.